இவங்களை யாருமே நான் ஓப்பனாக வெளிப்படையாக பேசணும். எதுவுமே இவங்க விமர்சிக்கிற விஜய், அதாவது முக்தார் விமர்சிக்கக்கூடிய அத்தனை பேருமே நான் சொல்கிறேன், எல்லாருமே அப்பழுக்கற்றவங்க சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நியூட்ரலாக நின்னீங்களான்னு பாருங்கள். நியூட்ரல் மீன்ஸ் என்ன கேட்டால், நீங்கள் திமுக தலைவரை பற்றியோ திமுக பார்த்தீங்கன்னா துணை முதலமைச்சரை பற்றியோ நீங்கள் எதுவுமே பேசவே இல்லையே, எந்த காணொலியும் போடவே இல்லையே. திமுகவுக்கு எதிர்ப்பு அரசியல் பண்ணக்கூடிய அத்தனை பேரையும் தானே நீங்கள் பிடிச்சிங்க. அலிஷாவுடைய பார்த்தீங்கன்னா அவங்கள சர்டிஃபிகேட் கொடுக்குற இடத்துல நம்ம இல்லை, த்ரிஷாவுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குற இடத்துல இல்லை. நாமளும் விமர்சிக்கிறோம். ஆனால் நாம் விமர்சிக்கிறது எந்த லெவலில் நிற்குதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ த்ரிஷா கான்வாயில் போகிறாங்க, இது கண்டிக்க தகுந்தது, இது வன்மையாக கடந்ததுக்குரியது நம்ம பேசுகிறோம். முதலமைச்சர் இப்படி நடந்துடக்கூடாது, த்ரிஷா எப்படி பார்த்தீங்கன்னா கான்வாயில் அவங்க கார் அனுமதிக்கலாம் அப்படின்னு நம்ம பேசுகிறோம். ஆனால் வித்தியாசம் கேட்டால், இதை முக்தார் கேட்டால் த்ரிஷா கன்சீவ் ஆகிட்டாங்கன்னு பேசுவார். ஐயோ, அப்படி தான் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு என்ன எடுத்துக்காட்டுவா உங்களுக்கு சொல்லுங்கள். இதை விட எக்ஸ்ட்ரீமில் தமிழில் நீங்கள் கேட்டதுனால நான் காட்டிடுறேன். 2 நிமிஷம். முஸ்லீம் பெண்களை நாசமாக்கிய விஜய், கூட்டி கொடுத்த ராவுத்தர், காட்டி கொடுத்த முஸ்தபா, திகில் கிளப்பிய சம்சுதீன் காசிமி. இது ஒரு தமிழ்.